இவ்வளோ நாளாக நான் அழுந்தழுந்து துவா கேட்குறேனே, என் துவா கபூலாகுதுலேருந்து என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கிறீங்களா? இதுக்குத்தான் இப்ராஹிம் அதுவும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துவா அங்கீகரிக்காத 10 விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. ஒன்றாவது, அல்லாஹு தஆலாவை அறிஞ்சிருக்கிறோம் ஆனால் அவனை சரியாக பின்பற்றல. 2வது விஷயம், குர்ஆன் ஓதுறோம், அதுக்குரிய அமட்களை நாங்கள் செய்கிறல்ல. 3வது விஷயம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் ஆனால் அவங்களோட சுன்னாவை பின்பற்றல. 4வது விஷயம், ஷைத்தான் எதிரி என்று சொல்கிறோம் ஆனால் அவன் நாங்கள் பின்பற்றோம். 5வது விஷயம், சொர்க்கத்தை அடையிறதுக்கு விரும்புகிறோம் ஆனால் அதுக்குரிய அமட்களை நாங்கள் செய்கிறோம் இல்லை. நரகத்தை பயப்படுறோம் ஆனால் பாவத்தை விடுறல. 7வது விஷயம், மரணம் வரும் என்று தெரிஞ்சிருந்தும் அதற்கு நாங்கள் தயாராகல. 8வது விஷயம், பிறர்த குறையை தேடுறோம், எங்களோட குறையை நாங்கள் மறந்துடுறோம். 9வது விஷயம், அல்லாஹு தாலா தந்த ரிஸ்க் அனுபவிக்கிறோம் ஆனால் அவனுக்கு நன்றி செலுத்துறல. 10வது விஷயம், இறந்தவர்களை நாங்கள் அடக்கம் செய்கிறோம் ஆனால் அதுலேருந்து ஒரு படிப்பினையும் நாங்கள் பெறல. இந்த 10 விஷயத்தையும் நீங்கள் தவிர்த்து கொண்டீங்கன்னா உங்களுடைய துவா கபூலாகும்.